துலாம் ராசிக்காரர்களுக்கு உலகத்தின் எந்ததொரு மூலையில் இருந்தாலும் ராசியினுடைய அதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடமாகிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருந்து ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்திற்கு நுழைகின்றாருங்க. எனவே இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் என்பது அமைந்துள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியினுடைய அதிபதியினுடைய இந்ததொரு மாறுதல் என்பது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றதுங்க. ஏனென்றால் சுக்கிரன் மிக வலுவாக 6ல் இருந்து 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்து இருப்பதால எதிர்பார்ப்புகள் என்பது பூர்த்தியாகுங்க. எதிர்பார்த்தபடியே புதியதொரு பணிகளை மிகச் சிறப்பான ஒரு முறையில் திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் என்பது இந்த ஒரு தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கப் போகின்றது. பல்வேறு வகையில் ஏற்பட்டு வந்த தடைகள் தாமதங்கள் என்பது விலகி நல்லதொரு முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்குங்க. ஏனென்றால் ராசியினுடைய அதிபதியும் சப்தம பார்வை என்பது ஜென்ம ராசிக்கு மிக வலுவாக கிடைக்கின்றது. குருவுடன் இணைந்து கிடைப்பதால குரு சுக்கிர யோகம் என்பது மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகின்றதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு தருணத்தில் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. இந்த ஒரு நிமிடம் நீங்கள் அந்த முருகப்பெருமானை நினைத்து எப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நீங்கள் மனசில் நினைச்ச அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே மிக அதீதமான செல்வ செழிப்பையும் மனித வாழ்வில் ஆடம்பரமான வசதி வாய்ப்பையுமே நிறைந்து கொடுக்க வேண்டும் என்றால் அது நிச்சயமாக சுக்கிரனுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் என்பது உண்டுங்க. சுக்கிர திசையே இல்லாத ஜாதகத்தாருக்கு கூட சுக்கிர புக்தி என்பது நடைபெறும்போது மிக வலுவான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகின்றாருங்க. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே முழு சுபகிரகமாக குரு இருந்தாலும் கூட சுக்கிரன் சுபத்துவ பாதையில் பலம் வரும்போது பல்வேறு வகையான அதிர்ஷ்டகரமான ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. உலகின் எந்ததொரு மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் குருவுடன் இணைந்து பல்வேறு வகையில் அதிரடியான ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றாருங்க. ஏனென்றால் மனித வாழ்வில் நல்லதொரு மனைவி நல்லதொரு கணவன் அமைய வேண்டுமென்றால் சுக்கிரனுடைய அனுகிரகம் என்பது மிக முக்கியங்க. களத்திரக்காரனாகவும் சுக்கிரன் பொதுவாக பார்க்கப்படுகின்றாருங்க. திருமண பாக்கியம் நிறைந்து கிடைக்க வேண்டும், காதல் வாழ்க்கை என்பது இனிமையாக அமைய வேண்டும் என்றால் நிச்சயமாக சுக்கிரனுடைய அருள் என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாது வீடு வாகனம் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை செல்வ செழிப்பு உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்துமே நற்பலனாக பெறக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது சுக்கிரன் ஒருவனால் மட்டுமே கொடுக்க முடியும். அதனால்தான் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகின்றாருங்க சுக்கிரன். அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதகத்தில் மிகவும் வலுவாக அமைந்திருந்தால் என்றால் நிச்சயமாக அவரை பொருளாதார ரீதியாக எந்த விதமான ஒரு வீழ்ச்சியுமே ஏற்படுத்தி கொடுக்க முடியாத அளவுக்கு வலுவான ஒரு ஆற்றலையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. அது மட்டுமல்லாது சுக்கிரன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு இடத்தின் காரணமாகவும் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. பொதுவாக சுபத்துவ பாதையில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. மற்ற கிரகங்களை விட சுக்கிரன் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் கூட 2ஆம் இடத்தை தனது சப்தம பார்வையால் பார்ப்பதால் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பையும் உறுதிப்படுத்துகின்றாருங்க. அதே போன்று தான் ஜென்மத்தில் அமரும் போதும் பல்வேறு வகையான அதிரடியான ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகின்றார் சுக்கிரன். மனிதர்களுக்கு தேவையான பணம் பொருள் பதவி உணவு உறைவிடம் எவை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட வம்ச விருத்திக்காக மிக முக்கியமான ஒரு பங்களிக்கக்கூடியவராக இருக்கின்றாருங்க சுக்கிரன். எனவே தான் இவர் களத்திரக்காரகன் என்றும் அழைக்கப்படுகின்றாருங்க. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையினுடைய அதிபதியாக பார்க்கப்படுகின்றாருங்க. சுக்கிரன் ஜாதகத்தில் வலுவாக இருக்கும்போது இசை நடனம் பாட்டு நடிப்பு போன்றவற்றில் அலாதியான ஒரு ஆர்வம் என்பது ஏற்படும். அதில் சாதனை புரிவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு யோகத்தை உருவாக்கி கொடுப்பார் சுக்கிரன். பாவ கிரகங்களோட சேர்க்கை இருந்தாலும் கூட சில சாதகமற்ற ஒரு சூழல் என்பது ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய வெற்றி பயணத்தை தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றாருங்க. அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக அற்புதமான ஒரு செயல்பாட்டை சுக்கிரன் வலுவாக அமர்ந்திருக்கும் பொழுது கிடைப்பதற்கான ஒரு யோகம் என்பது உண்டுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு தருணத்தில் சுக்கிர திசையோ சுக்கிர மகா திசையோ நடைபெறும் போது மிக அற்புதமான யோகங்கள் என்பது நிறைந்து கிடைக்கும்.
அதன்படி எது இல்லை என்றாலும் புக்தி நடைபெற்றாலும் கூட சுக்கிரனுடைய நட்பு கிரகங்களுடைய திசை என்பது ஏற்படும்போது சுக்கிர புக்தியால் பல அதிரடியான நன்மைகளை பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் என்பது நிறைந்து கிடைக்கின்றதுங்க. சினிமா, மீடியா, அரசியல் என அனைத்திலுமே தங்களுடைய வலுவான ஒரு ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான ஒரு யோகம் என்பது இந்த ஒரு தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றாருங்க சுக்கிரன். அது மட்டுமல்லாது சுக்கிரன் தனித்து இருக்கும் பொழுது ஒரு மாதிரியான ஒரு பலனையும் மற்றொரு கிரகத்தோடு இணையும் போது பல்வேறு விதமான ஒரு மாறுபட்ட பலனையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதிலும் குறிப்பாக அவரது நட்பு கிரகமான சனியுடன் இணையும் போது உத்தியோக ரீதியாக பல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல அதிரடியான மாற்றங்களையும் எதிர்பாராத தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த வளர்ச்சி பணிகளையும் மிகச் சிறப்பாக கையாளுவதற்கான ஒரு யோகம் உண்டுங்க. குருவுடன் இணைவதால் சொந்த வீடு, வீட்டு மனை, வாகனம் வாங்குவதற்கான ஒரு யோகம் இந்த ஒரு தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது. ஏனென்றால் குரு மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகின்றாருங்க சுக்கிரன். எனவே பல வகையில் குரு சுக்கிர யோகமானது நிறைந்திருப்பதால் நீங்கள் திட்டமிட்டதை விட நல்லதொரு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து பெறுவதற்கான ஒரு யோகம் என்பது இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கின்றது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்தி கொடுக்கின்றார் சுக்கிரன். அது மட்டுமல்லாது இந்த ஒரு தருணத்தில் சுக்கிரன் உச்ச நிவர்த்தி பெற்று உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடனும் இணைந்தும் குருவுடனும் இணைந்தும் சஞ்சரிக்கப் போகின்றாருங்க. அடுத்த 25 நாட்கள் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஒரு கூட்டணியில் குரு மே 1ஆம் தேதியில இருந்து சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷப ராசிக்குள் சென்றாலும் கூட இந்த ஒரு தருணத்தில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்றாருங்க. அது மட்டுமல்லாது மே 7ஆம் தேதி முதல் புதனும் இந்த இடத்துல சஞ்சரிக்க போகின்றாருங்க. மேசராசியில் கூட்டு கிரகங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பது என்பது, அதிலும் சூரியன் உச்சம் பெற்றிருப்பது என்பது அனைத்துமே பல வகையில் ஏற்படக்கூடிய அலைச்சல் சிரமத்தை குறைப்பதோடு மட்டுமல்லாது தெளிந்ததொரு அறிவாற்றலை பயன்படுத்துவதற்கான ஒரு யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றார் சுக்கிரன். எனவேதான் உலகின் எந்ததொரு மூலையில் இருந்தாலும் உச்ச நிவர்த்தி பெறக்கூடிய சுக்கிரனுடைய அமைப்பின் காரணமாக இவை நடந்தே தீரும் என்று பல விஷயங்கள் அமைந்துள்ளன. இப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியினுடைய அதிபதியான சுக்கிரன் சப்தம ஸ்தானத்திற்கு வந்திருப்பது என்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. அங்கு சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கின்றாருங்க, குருவும் சஞ்சரிக்கின்றாருங்க. குரு மே 1 முதல் அஷ்டமத்தில் நிறையக்கூடிய இந்த ஒரு வேளையில் நிச்சயமாக நல்லதொரு முன்னேற்ற வாய்ப்புகளை மிக விரைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றாருங்க. எனவே எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை தருவதற்கான ஒரு சூழல் உண்டு. மிக குறுகிய காலகட்டத்திலேயே ஏப்ரல் மே 7ஆம் தேதி முதல் புதனும் நீச்ச நிவர்த்தி பெற்று சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்தப் போகின்றாருங்க. எனவே பல கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்பது நிச்சயமாக இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகளை நீக்குவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றன. பல்வேறு வகையில் சந்தித்து வரக்கூடிய இடைச்சல்கள், சிரமங்கள் என்பது வெகு அளவில் குறையும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் நிச்சயமாக கிடைக்குங்க. உத்தியோகம் ரீதியாக சனி ஆட்சி பலம் பெற்று 5ல் வலுவாக சஞ்சரிக்கின்றாருங்க. அப்படி சஞ்சரிக்கும் போது இந்த ஒரு வேளையில சுக்கிரனும் 7ல் இருப்பது உத்தியோக ரீதியாக உங்களுடைய எதிர்பார்ப்பு என்பது எதுவாக இருந்தாலும் அவை பூர்த்தியாகும். புதிய வேலை வாய்ப்பு, இடம் மாறுதல் மற்றும் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் என போன்றவை நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு யோகம் உலகில் எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதீதமாக உள்ளதுங்க. அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பாராத திடீர் மாற்றமும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு யோகம் உண்டுங்க. கலைத்துறையினுடைய நாயகனாக இருக்கின்றார் சுக்கிரன். அவர் சப்தமஸ்தானத்திற்கு மாறுவதால் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் மிகச் சரியான ஒரு முறையில் உங்களுக்கு கிடைக்குங்க. கை நழுவி சென்று விட்டது என்று நினைத்த வாய்ப்புகளை கூட தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு யோகம் மிகவும் வலுவாக இந்த ஒரு தருணத்தில் கலைத்துறையில் கிடைக்கின்றது. கலைத்துறையில் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பல சிறப்பான பணிகளை சிறப்பான முறையில் செய்வதற்கான ஒரு அதிர்ஷ்ட யோகம் நேர்ந்தது ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் போட்டிகள், பொறாமைகள் என்பது குறையும். நீங்கள் திட்டமிட்டபடி புதிய வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்களும் மனதிற்கு மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகின்றது. பொருளாதார ரீதியான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் உறுதிப்படுத்துகின்றார் சுக்கிரன். அது மட்டுமல்லாது மாணவியருடைய கல்வி சார்ந்த பணிகளிலும் இந்த ஒரு தருணத்தில் மிகச்சிறப்பான ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கப் போகின்றதுங்க. விவசாயத்துறையினுடைய அதிபதியான செவ்வாய் மிக வலுவாக 6ல் வீட்டிருக்கின்றாருங்க. அவர் 6ல் சஞ்சரிப்பதால் அமோகமான ஒரு வளர்ச்சி விவசாயத்துறையில் உண்டுங்க. சுக்கிரன் 7ல் இருப்பதால் புதிய
நிலம் பனை நிலம் அமைப்பதற்கான ஒரு யோகமும் பல்வேறு வகையில் சிறப்பான ஒரு வளர்ச்சியும் உண்டுங்க. பெண்மணிகளுடைய நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் இனிமையான முறையில் கைகூடும். பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு என்பது எதுவாக இருந்தாலும் பூர்த்தியாகுங்க. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் என்பது விலகி முன்னேற்றமும் சுபிச்சமும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்குங்க. மேலும் மிகச்சிறந்த நிலைமையெல்லாம் நடக்க உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. இது ஒரு நிமிடம் நீங்கள் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நீங்கள் மனசில் நினச்ச அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை